அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிக அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிமுகவிடமும் தேமுதிகவிடமும் வெளிப்படையாகவே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான ஆதரவை கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக நடத்திய போராட்டத்திற்கு சீமான் அவர்களுடைய ஆதரவு வெளிப்படையாகவே கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி கட்சியினுடைய நிர்வாகிகளும் நேரடியாக போய் அதிமுகவினுடைய போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை இடைநீக்கம் செய்ததை கண்டித்து கடுமையான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணிக்கு சீமான் அவர்கள் தயாராகிவிட்டார் என்கிற பேச்சுகள் தான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலான சீமான் அவர்கள் அதிமுக தேமுதிகவிடம் ஆதரவு கேட்டாரா, அதிமுகவுடன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறாரா, என்ன காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அதிமுக நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார்கள் என்பது பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சமீபத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த செய்திகள் அவங்க எல்லோருக்குமே தெரியும். நாமும் அது குறித்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ இந்த கள்ளச்சாராய விவகாரம் என்பது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது, பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே. அது மட்டும் இல்லாமல் திமுக அரசுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் இந்த கள்ளச்சாராய விவகாரம் ஏற்படுத்தியது. ஆரம்பத்திலிருந்தே திமுக அரசு என்ன செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேசுகிற நபர்களை ஒடுக்குவதற்கான அடக்குவதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டார்கள். குறிப்பிட்டு சொல்ல போனால் நாகர்கோவிலிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடத்தப்பட இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து ஒரு 2 நிமிடம் கூட அந்த போராட்டத்தை நடத்த விடலை. கட்சியினரை கைது செய்தாங்க காவல்துறை. அதே போன்று எங்கேயுமே இந்த கள்ளச்சாராயம் குறித்து பேசவே கூடாது என்கிற கட்டுப்பாடுகள். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் தென்காசி மாவட்டத்தில் நடந்தபோது அதில் கள்ளச்சாராயம் குறித்தெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது என்று வெளிப்படையாகவே காவல்துறையினர் மிரட்டிய செய்திகள் எல்லாமே பார்த்தோம். அப்போ இது ஒரு பேசுபொருளாகிவிடக்கூடாது. ஏன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய சூழல்ல இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும், மடைமாற்ற வேண்டும், இது ஒரு பேசுபொருளாக மாறிவிடக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் திமுக மிக தெளிவாக தீவிரமாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இது எந்த அளவிற்கு போய் நின்னது அப்படின்னா, சட்டப்பேரவையில் கூட இந்த கள்ளச்சாராயம் குறித்து பேசக்கூடாது என்கிற ஒரு நிலைக்கு திமுக இதை எடுத்து சென்றது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள இடைநீக்கம் செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஒரு உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை அதிமுக சார்பில் அவங்க நடத்துகிறாங்க சென்னையில். அந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த கள்ளச்சாராயம் மரணத்திற்கு நீதி வேண்டியும், அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய இந்த ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து அதிமுக நடத்துகிறாங்க. அப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொருளாளர் அண்ணன் ராவணன் அவர்கள், மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடுபவன் கார்த்திக் அவர்கள், வழக்கறிஞர் பாசறையினுடைய பொறுப்பாளர் வழக்கறிஞர் சங்கர் அவர்கள், இப்படி கட்சியினர் நேரடியாக போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவை தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் நேரடியாகவே அதிமுகவினுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொல்லி அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அதிமுக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்தது என்பது அதை அதிக அளவிலே சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டு எந்த காலத்திலும் அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு சீமான் பேசினார், நாம் தமிழர் கட்சி பேசியது. ஆனால் அதிமுகவினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைக்க போகிறது என்கிற பேச்சுகள்லாம் பலராலும் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் போது சீமான் அவர்கள் நேரடியாகவே அதிமுகவிடமும் தேமுதிகவிடமும் ஆதரவு கேட்டார். ஏன்னா அதிமுக போட்டியிடலை இந்த தேர்தலில், அதிமுக தேமுதிக அவங்க போட்டியிடலை. போட்டியிடாத பட்சத்தில் அந்த தேர்தலில் திமுக தான் நம்முடைய பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த முறை நீங்கள் எங்களை ஆதரிங்க. கடந்த காலங்களில் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் நான் வேலை செஞ்சிருக்கிறேன். இந்த முறை நீங்கள் இந்த தேர்தலில் பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு ஆதரவு அளிங்க. அப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு, ஆர்ப்பாட்டத்திற்கான அந்த ஆதரவு, இது எல்லாத்தையும் பார்த்து அதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி வைக்க போகிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். முதல்ல ஒரு செய்தியை நம்ம தெளிவாக சொல்லணும். அதிமுகவினுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு கொடுத்தது அப்படிங்கிறது
அதிமுகவோடு தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கான நிலைப்பாடாக அதை பார்க்க முடியாது. தேர்தல் களம் வேறு, போராட்ட களம் வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் எந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து யாருமே பேச விடலை திமுக அரசு. பேசினாலே நாங்கள் அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுவோம், ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை. இதே போன்று காவல்துறை தொடர்ச்சியாக அடக்குமுறையில் ஏவி வரக்கூடிய சூழலில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே அதை பேசுவதற்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது, அப்போ அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கிறது என்கிற பட்சத்தில் எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் பாஜகவை ஒரு பொது எதிரியாக கருதி பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு பொது அஜெண்டா எல்லோருக்கும் இருந்ததோ, அதே போன்று தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவினுடைய இந்த சர்வாதிகார போக்குக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் திமுகவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி அதிமுகவுடைய போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு அளித்தது. இது நாம் தமிழர் கட்சிக்கு புதிதல்ல. கடந்த காலங்களிலே அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய போராட்டத்திற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவு கொடுத்த செய்திகள்லாம் இருக்கு. அது வேறு. அதை ஒரு அரசியல் தேர்தல் நிலைப்பாடாக பார்ப்பது அப்படிங்கிறது வேறு. தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா, அதிமுகவோட கூட்டணி வைக்குமா இல்லையாங்கிற அந்த கேள்வியே தேவையற்ற ஒன்று. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்பது எப்போதுமே ஒரே நிலைப்பாடு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடைய ஆதரவை கேட்பது சரியா, தேமுதிகவின் ஆதரவை கேட்பது சரியா என்று கேட்டால், அதிமுகவில் இருப்பவர்களும் தேமுதிகவில் இருப்பவர்களும் ஏன் திமுகவில் இருப்பவர்களும் கூட யாரு? எல்லாம் நம்முடைய உறவினர்கள், இந்த மண்ணின் மக்கள். அவர்களிடம் வாக்களை கேட்கக்கூடாது என்று இருக்கிறதா? அவர்களிடம் ஆதரவை கேட்கக்கூடாது என்று இருக்கிறதா? இல்லை. இந்த மண்ணில் ஒரு நாசகர சக்தியாக திமுக இருக்கிறது. அந்த நாசகர சக்தியை வீழ்த்த வேண்டும் என்றால் வீழ்த்துவதற்கான மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரும் இருக்கிறார்கள். அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு பிரதான எதிர்கட்சியாக இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை தாருங்கள். அதன் மூலமாக திமுகவை வீழ்த்தலாம், எளிமையாக வீழ்த்தி விடலாம். அதனால் அதிமுக போட்டியிடாத காரணத்தால், இப்போ அதிமுக போட்டியிடலை, அப்போ அதிமுகவுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வருகிற பட்சத்தில் திமுக வீழ்த்தப்படும். ஏன்னா அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு திமுக வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதற்கான காரணம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுகவினுடைய இந்த ஜனநாயக படுகொலை தான். ஆனால் உண்மையிலே அதுதான் காரணமா இல்லை என்பது வேறு விவாதம். ஆனால் அவர்கள் சொல்லிய கருத்து என்னன்னா, திமுக ஒரு ஜனநாயக படுகொலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு இதில் திமுக ஆட்சியின் கீழ் நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கிற அளவிற்கு திமுக மீது ஒரு ஜனநாயக விரோத முத்திரையை அதிமுக குத்தி தான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அப்போ அதை வீழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அதை பயன்படுத்துவதானே சரியாக இருக்கும், அதான் சரியானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தாங்க என்று அந்த சீமான் அவர்கள் கேட்டது. இதையெல்லாம் வைத்து 2026 தேர்தலில் கூட்டணி வைக்குமா அதிமுகவும் நாம் தமிழரும் என்கிற கருத்துக்களை தான் அதிக அளவில் நிறைய பேரால் பேசப்பட்டு வருகிறது. நாம் தமிழரும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் என்கிற கருத்துக்கள் இன்னைக்கு நேற்றையில் நீண்ட காலமாக அது இருந்துதான் வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பலராலும் பேசப்பட்டது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுக பாஜகவினுடைய அந்த கூட்டணி முறிவடைந்ததுமே உடனடியாக பலரும் பேசிய கருத்து என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணி உடைந்து விட்டது, பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லாத காரணத்தால் நாம் தமிழர் கட்சி இனி அதிமுகவோடு கூட்டணி வைக்கும், கூட்டணி வச்சாதான் அவர்களால் வெல்ல முடியும், அவர்களும் எவ்வளவு நாள் தான் தனித்து போட்டிடுவார்கள். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்தே தீரும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கூட நடந்து விட்டது என்கிற அளவுக்கு நிறைய பேர் பேசினார்கள். நாம் அப்போதே சொன்னோம், அப்படியெல்லாம் இல்லை, நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க போவதில்லை. எப்படி இது நாள் வரைக்கும் தேசிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டிட்டோமோ அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று சொன்னோம். அப்படிதான் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலையும் அணுகியது. அதனால் இது போன்ற கருத்துகள் அது பேசுபவர்கள் பேசட்டும். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த சூழலில் அதிமுகவுக்கு அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது என்பது ஒரு இஷ்யூ பேஸ்டாக கொடுத்தது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள், நாம் தமிழர் கட்சியும் அந்த பிரச்சனைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. அப்போ அதற்கான ஒரு ஆதரவை நம்ம கொடுக்குறோம். அப்படி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை தாண்டி இதில் போட்டு ரொம்ப விவாதம் பண்ணி ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை.